வெல்கம் பேக். இது மை ரஃப் நோட். என் பேர் சரவணன். இது அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பிகினர்ஸ்க்கு உண்டான ஒரு வீடியோ சீரிஸ். சப்போஸ் இந்த வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி போட்டிருக்கிற வீடியோஸையும் சேர்த்து பாருங்க. அப்பதான் உங்களுக்கு கான்செப்ட் ஃபுல்லாவே புரியும். உங்களால ஈஸியா பணம் சம்பாதிக்க முடியும். ஓகே. இன்னைக்கு டாபிக் வந்து நீஷ். ஏற்கனவே போட்ட வீடியோல நீஷ் அப்படிங்கிறத தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பேன். எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல செய்ய வேண்டிய வேலை நீஷ செலக்ட் பண்றது தான். நீஷ் செலக்ட் பண்றதுக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம், உங்களோட ஓன் ஸ்கில், உங்களோட நாலேட்ஜ யுட்டிலைஸ் பண்ணணும். அதுதான் இங்க பிரைமரியா நீங்க செலக்ட் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம். சப்போஸ் நீங்க வந்து ஒரு ஒரு டீச்சிங் செக்டார் இருக்கீங்க அப்படின்னா, நீங்க கோர்சஸ் ரிலேட்டட்ல எடுக்கலாம். நீங்க வந்து ஒரு ஒரு குக்கிங் ரிலேட்டட் நல்லா தெரியும், உங்களுக்கு குக்கிங் நல்லா தெரியும் அப்படின்னா, அத நீங்க உங்களோட நீஷா செலக்ட் பண்ணலாம். ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் வந்து நல்லா இருக்கு. உங்களுக்கு நல்ல நெறைய நாலேட்ஜ் இருக்கு அப்படின்னா, அத உங்களோட நீஷா செலக்ட் பண்ணலாம். யோகா ட்ரெய்னரா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க யோகாவ பத்தி சொல்லலாம். ஸோ இந்த மாரி உங்களோட பிரைமரி ஸ்கில் என்னவோ, அத உங்களோட நீஷா செலக்ட் பண்றது ரொம்பவே அட்வைசபிள். ஒரு நெறைய ஆர்டிக்கிள் உங்களால எழுத முடியும். நெறைய கேள்விகளுக்கு உங்களால பதில் சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வடிவேல் சார் காமெடில வர மாதிரி, "இவர் யாருன்னு தான் கேட்டேன். 1 மணி நேரம் பேசியிருக்கேன்" அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாரி உங்களோட டாபிக்ல நீங்க உங்களோட சப்ஜெக்ட்ல ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா தான் உங்களால சூப்பரா இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல ஷைன் பண்ண முடியும். இல்ல எனக்கு அந்த மாரி சூஸ் பண்ற மாரி எதுவும் இல்ல அப்படின்னா, உங்களோட வொர்க்கிங் ஃபீல்ட நீங்க எடுத்துக்கலாம். நீங்க எந்த ஃபீல்ட்ல வொர்க் பண்ணாலும் அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ உங்களோட நிஷா நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல அதுவும் என்னால முடியாது அப்படின்னா, உங்களோட ஃபேமிலிலயோ, ஃபிரெண்ட்ஸோ யாராவது ஒரு நல்ல ஒரு நாலேட்ஜபிளா இருக்காங்க அப்படின்னா, அவங்களோட நாலேட்ஜ யுட்டிலைஸ் பண்ணீங்க. நீங்க வந்து அவங்களோட ஜாயின் பண்ணி நீங்க பண்ணும்போது, உங்களுக்கு ஒரு 3 டூ 6 மந்த்ஸ்ல உங்களாலேயே இண்டிபெண்டன்ட்டா ப்ளே பண்ற அளவுக்கு நீங்களும் ட்ரெயின் ஆயிடுவீங்க. ஸோ உங்களோட நீஷ் அப்படிங்கிறது ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா அமையும். நான் சொல்றது வந்து பிகினர் ஸ்டேஜ் தான். ஒன்ஸ் நீங்க இந்த பிகினிங்ல பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சோனா, இன்டர்மீடியேட் லெவல் நீங்க நெக்ஸ்ட் லெவல் போம்போது ஓரளவுக்கு நீங்க ப்ராஃபிட்டபிள் நீஷ செலக்ட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நீங்க ப்ராஃபிட்டபிள் நீஷ செலக்ட் பண்ணாதீங்க. உங்களோட தெரிஞ்ச நாலேட்ஜ யுட்டிலைஸ் பண்ண பாருங்க. ஓகே? ஓகே. நம்ம நீஷ் வந்து என்னோட நாலேட்ஜ மட்டும் யுட்டிலைஸ் பண்ணா போதுமா? அப்படி சூஸ் பண்ணா போதுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. நீங்க ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணுங்க. ஒரு எக்ஸாம்பிள் நான் இங்க ஸ்க்ரீன்ல காமிச்சிருக்கேன். நீங்க தான் ஒரு கஸ்டமர். நீங்க என்ன தேடி இருக்கீங்க? எப்படி தேடி இருக்கீங்க? எதுக்காக தேடி இருக்கீங்க? இந்த மாரி கேள்விய வந்து ஜஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. ஒரு நோட்ஸ் எடுங்க. இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு ஆன்லைன்ல ஒரு ப்ராடக்ட்ட வாங்கியிருக்கீங்கன்னா, நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன பண்ணீங்க? ஆன்லைன்ல நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட்ட சர்ச் பண்ணியிருப்பீங்க. ஒரு Googleல சர்ச் பண்ணியிருப்பீங்க. இல்ல Amazon, Flipkartல அந்த மாரி தேடியிருப்பீங்க. ரிவ்யூஸ் பார்த்திருப்பீங்க. ரிவ்யூஸ்ல என்ன உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கும்? ஸோ ஸ்க்ரீன்ல நான் ஜஸ்ட் ஒரு பேண்ட் எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கேன். ஃபிட்னஸ் பேண்ட். ஸோ ஒரு ஃபிட்னஸ் பேண்ட் தேடி இருக்காங்க. அ எதுக்காக தேடுனாங்க அப்படின்னா, அவங்க ஒரு எக்சர்சைஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்க ஒரு ஃபிட்னஸ் ட்ராக்கிங் பேண்ட் இருந்தா நல்லா இருக்கும்னு நெனைக்கிறாங்க. ஸோ அவங்க தேடின பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு Googleல தேடியிருக்கலாம். இல்ல அவங்க வந்து ஒரு Amazon அந்த மாரி போர்ட்டல்ல தேடியிருக்கலாம். ஸோ இந்த மாரி ஒரு எக்ஸாம்பிள் நான் ஜஸ்ட் காமிச்சிருக்கேன். ரைட் ஹேண்ட் சைட்ல பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க அந்த ப்ராடக்ட்ட பர்ச்சேஸ் பண்றதுக்கு உண்டான பையிங் இன்டென்ஷன் எப்படி வந்தது அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமான விஷயம். பிகாஸ் இதுதான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இந்த சொல்யூஷன் தான் வந்து உங்களோட ப்ராடக்ட் லிங்க் அப்படின்னு சொல்லலாம். ப்ராடக்ட் செல்லிங் அப்படிங்கிறது வந்து ப்ரொவைடிங் சொல்யூஷன் தானே தவிர, டைரக்ட்டா போய் இந்தாங்க இந்த ப்ராடக்ட்ட வாங்கிக்கிங்க அப்படின்னு எதுவுமே தெரியாம, எதுவுமே ப்ராடக்ட்ட பத்தியும் தெரியாம, அந்த ஃபீல்ட பத்தியும், நீஷ பத்தியும் தெரியாம நம்மளால போய் சேல் பண்றதுன்றது ரொம்பவே கஷ்டம். சில செலக்டிவான நீஷஸ் நான் காமிக்கிறேன். எதுக்காகன்னா ஒரு ஐடியா கிடைக்கிறது. உங்களுக்கு ஒரு ஐடியா குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சில நீஷ் ப்ராடக்ட்ஸ நான் இங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா, நீங்க டிப்ஸ் குடுக்கலாம். டிப்ஸ்க்கு நடுவுலயே அஃபிலியேட் ப்ராடக்ட்ஸ நீங்க லிங்க் பண்ணலாம். ஆப்ஸ் நெறைய ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் ஆப்ஸ் நீங்க ப்ரமோட் பண்ணலாம். புக்ஸ் நெறைய சேல் பண்ண முடியும். சப்போஸ் நீங்க வந்து ஒரு எஜுகேஷன் செக்டார்ல இருக்கீங்கன்னா, நீங்களே கோர்சஸ் பிரிப்பேர் பண்ணி யூடெமி, கோர்செரா இந்த மாரி பிளாட்ஃபார்ம்ஸ்ல சேல் பண்ண முடியும். இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச ஏரியாவா இருக்கிற அந்த கோர்சஸ எடுத்து உங்களாலயும் ப்ரமோட் பண்ண முடியும். மொபைல்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ் அப்படிங்கிறது எப்பவுமே மார்க்கெட் இருக்கக்கூடிய ஒரு நிஷ். உங்களுக்கு அதுல நல்ல லேட்டஸ்ட் ப்ராடக்ட்ஸ், அதனோட பிராண்ட்ஸ், அதனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னா, நீங்க மொபைல்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ தாராளமா செலக்ட் பண்ணலாம். சப்போஸ் நீங்க வந்து உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல நல்ல ஐடியா இருக்கு அப்படின்னா, ட்ரேடிங் அஃபிலியேட் புரோகிராம்ஸ்ன்னு Googleல சர்ச் பண்ணி பாருங்க. ஏகப்பட்ட அஃபிலியேட் நெட்வொர்க்கிங் கம்பெனிஸ் இருக்கு. நீங்க அதுல ஜாயின் பண்ணி கிரிப்டோஸ் இதெல்லாம் வந்து இன்னைக்கு லேட்டஸ்ட்டா இருக்குது. இதில பத்தியெல்லாம் உங்களால ஈஸியா ப்ராடக்ட்ஸ ப்ரமோட் பண்ண முடியும். டிராவல் வந்து இன்னைக்கு பிரசன்ட் லாக்டவுன்ல கொஞ்சம் டஃப் தான். பட் அதர் கண்ட்ரீஸ் யூரோப் இந்த மாரி கண்ட்ரீஸ்லலாம் ஸ்டில் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு டிராவல் பிளாக்ஸ் எழுதலாம். உங்களோட டிராவல் எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் வித் ப்ராடக்ட்ஸோட ப்ரமோட் பண்ண முடியும். ஸோ ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா எடுக்கிறீங்க அப்படின்னா, அவுட்டோர் ஸ்போர்ட்ஸ் நேஷன்லாம் வந்து நீங்க நெறைய நெட்ல சர்ச் பண்ணீங்க அப்படின்னா, ஃபாரின் கண்ட்ரிய நீங்க டார்கெட் பண்ணும்போது ப்ராடக்ட்ஸ ஈஸியா உங்களால மார்க்கெட் பண்ண முடியும். அண்ட் பேரண்டிங் அண்ட் நட்ஷர்ல இருக்கீங்க அப்படின்னா, பேரண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எஸ்பெஷலி ஃபார் விமன்
விமனுக்கு வந்து இது ரொம்பவே ஒரு சூட்டபிளான ஒரு நீஷ். ஸோ பேரண்டிங் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சும்மா நெட்ல பேரண்டிங் சொல்யூஷன்ஸ் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி சில கீவேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க. ஏகப்பட்ட அஃபிலியேட் ப்ரோக்ராம்ஸ் வரும், ஏகப்பட்ட இபுக்ஸ் வரும், ஆப்ஸ் வரும், ப்ராடக்ட்ஸ் வரும். அதெல்லாம் உங்களால் ஈஸியாக ப்ரமோட் பண்ண முடியும். லாங்குவேஜஸ் உங்களுக்கு மல்டிபிள் லாங்குவேஜஸ் தெரியும் அப்படின்னா ஈஸியாக அந்தந்த லாங்குவேஜஸில் இருக்கிற அஃபிலியேட் ப்ரோக்ராம்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். அண்ட் கேமிங் சைடில் இருக்கீங்க, எஸ்பெஷலி வந்து இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய கேம்ஸ் விளையாடுறாங்க. எனக்குலாம் கேம்ஸை பற்றி எதுவுமே தெரியாது. ஸோ என்னால் அந்த கேமிங்கை வந்து ஒரு நீஷாவே செலக்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து இன்னைக்கு புதுசாக வர கேம்ஸ் எடுத்து ப்ரொமோட் பண்ண முடியும். ஸோ அடுத்தது குக்கிங். குக்கிங் வந்து எப்பயுமே இருக்கிறது. குக்கிங்ல ஏகப்பட்டது பண்ணலாம், வண்டர் பண்ணலாம். அதை பற்றி நிறைய ரிசர்ச் நீங்களே பண்ணுங்க. ஸோ குக்கிங் அஃபிலியேட் ப்ரோக்ராம்ஸ்னு போட்டிங்கன்னா கண்ட்ரி வைஸ் எப்படி ப்ரமோட் பண்ணுறதுன்றது ஏகப்பட்ட ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். சாஃப்ட்வேர் இதை பற்றி தனியாகவே ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன். இதில் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்க்ரீன்ஸில் நான் காமிச்சிருக்கேன். ஸோ நீஷ் அப்படிங்கிறது எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கண்டிப்பாக கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவும் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி இருக்கும். முக்கியமா நான் சொல்லணும்னு நினைக்கிறது, உங்களோட நாலேஜை நீங்க யூட்டிலைஸ் பண்ண போறீங்க. இதுல வந்து யாரை நீங்க டார்கெட் பண்ண போறீங்க, யார் உங்களோட ஆடியன்ஸ் அப்படிங்கறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் சொல்லுவேன். ஸோ உங்களோட நீஷை வந்து நீங்க இந்தியாவில் மார்க்கெட் பண்ணாலும் சரி, இல்லை அப்ராட்ல மார்க்கெட் பண்ணாலும், ஃபாரின் கண்ட்ரி நீங்க டார்கெட் பண்ணாலும் சரி, பேசிக்கா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது உங்களோட நாலேஜ் தான் நீங்க வந்து கொண்டு போய் சேர்க்க போறீங்க அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ உங்களோட டவுட்ஸை மெயில் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான டாபிக்கோட அடுத்த வீடியோவில் மீட் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச்.